friends, welcome to Priya's மதுரைக்காரங்க சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப குவிக்காவும் டேஸ்டியாவும் பண்ற மாதிரி ஒரு வெங்காய குருமா எப்படி பண்றதுன்னா இன்னைக்கு வீடியோல நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரியோட எல்லாம் தொட்டுக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும். வீட்ல காய்கறிகள் எதுவும் இல்லாத டைம்லயோ இல்ல ஒரே மாதிரி குருமா சாப்பிட்டு கொஞ்சம் போரிங்கா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு குருமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வெங்காய குருமா பண்ணுறதுக்கு 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயமாக எடுத்து அதை நீளமாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட தேங்காய் பீசஸ் பார்த்தீங்கன்னா 20 பீசஸ் சின்ன சின்ன பீசஸாக எடுத்து வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய தக்காளி பொடியாக நறுக்கினது. இது கூட 4 சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 4 மீடியம் சைஸ் பூண்டு பல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். 15 பீசஸ் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். முழு முந்திரி பருப்பாக சேர்த்திங்கன்னா 8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து இது உடச்ச முந்திரி பருப்பாக சேர்த்துருக்கிறதுனால 15 பீசஸ் எடுத்திருக்கேன். இது கூட அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி இலை, 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுமே இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க சோம்பு சீரகத்தை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வறுத்து விட்டுட்டு இப்போது பூண்டு பல்லையும் இஞ்சியும் சேர்த்தாச்சு. இதையும் லேசாக வதக்கி விட்டுக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க 4 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோம். அப்புறம் பச்சை மிளகாய், கூடவே முந்திரி பருப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பீசஸை சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேங்காய் துருவினது சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் பச்சை வாசனை போக வதங்கினதும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடுறேன். அதே கடாயிலேயே இன்னும் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுருந்தோம்ல அது எல்லாத்தையும் சேர்த்துடுறேன். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டதுக்கு அப்புறமா நறுக்கி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு லேசான பொன்னிறம் வரும் பாருங்கள், அந்தளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் நறுக்கி வச்சுருக்க தக்காளி அதில் சேர்த்துடலாம். கூடவே இந்த குருமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். சைடில் நம்ம ஆல்ரெடி வதக்கி எடுத்து வச்ச மசாலா ஐட்டம்ஸ் இருக்குல்ல, அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அதை எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்களேன், தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம அரைச்சி எடுத்து வச்ச விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த குருமாக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூளும், அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கூட இந்த குருமாவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா கொதிச்சு வர்றப்போ அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது ஒரு 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வைக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதித்து அந்த குருமாவோட கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி இறக்கிட்டோன்னா நம்மளோட டேஸ்டியான வெங்காய குருமா சூப்பராக ரெடி ஆகிடும். சுட சுட இட்லி, தோசையோட எல்லாம் தொட்டுக்கும் போது அவ்வளோ சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.